சென்னையில் உள்ள பிரபல தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது யார் என போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் இன்று வழக்கம் போல செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வழக்கம் போல பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருந்த நிலையில் காலை 10:40 மணி முதல் சுமார் 13 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக இமெயில் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டது. சென்னையில் குழுமங்களாக செயல்படும் தனியார் பள்ளிகளை குறிவைத்து இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அண்ணாநகர், முகப்பேர், திருமழிசை, பாரிமுனை, கோபாலபுரம், பட்டினப்பாக்கம், ஓட்டேரி, எழும்பூர், காட்டுப்பாக்கம், அடையாறு, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு இந்த மிரட்டல் இமெயிலில் வந்திருக்கிறது. இதனால் அச்சமடைந்த பள்ளி நிர்வாகத்தினர் அந்தந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக பள்ளிகளுக்கு வெடிகுண்டு நிபுணர்களுடன் விரைந்த போலீசார் மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். பள்ளி நிர்வாகம் சார்பில் வாட்ஸ்அப் மற்றும் மின்னஞ்சல் மூலமாக பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதில் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் உடனடியாக வந்து பிள்ளைகளை அழைத்துச் செல்லுமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. பதற்றமடைந்த பெற்றோர் பள்ளிகளுக்கு விரைந்து தங்களது குழந்தைகளை வீடுகளுக்கு அழைத்துச் சென்றனர். பதற்றத்தால் சென்னையில் உள்ள பெரும்பாலான தனியார் பள்ளிகள் பிற்பகலுக்கு மேல் விடுமுறை அறிவித்தன. சொன்னாங்க எனக்கு 3 o'clock கால் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து மேமுடைய ஃபோன்லேருந்து கால் வந்துச்சு, என் பொண்ணுடைய மேம் ஃபோன்லேருந்து கால் வந்துச்சு. இந்த மாதிரி பாம் த்ரெட்டனிங் வச்சுருக்காங்க, ஸோ நீங்கள் வந்து வேன்லலாம் அனுப்ப முடியாது, நேரில் வந்து உங்கள் பசங்களை நீங்கள் பேரண்ட் வந்து கூப்பிட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு, ஸோ உடனே 3:20 நான் இங்கே வந்துட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். நாங்களாம் வாலிபால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு அக்கா வந்து பாம் இருக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது. இன்னொரு அக்கா வந்து எங்கள் கிளாஸ் ரூமில் இருக்குன்ட்டாங்க. திரும்ப பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலே நாங்கள் எல்லாம் வேகமாக பயந்துட்டு எல்லாருமே அழுதுட்டாங்க. பாதி பேர் அழுதுட்டு எல்லாம் பேக் எடுத்துட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. 1 o'clock விட ஆரம்பிச்சிட்டாங்க. பேரண்ட்ஸ்லாம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. ஒரே நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் தங்களது பிள்ளைகளை அழைத்துச் செல்ல குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளியே என சென்னை காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. மின்னஞ்சலில் மிரட்டல் விடுத்த நபர் விரைவில் கைது செய்யப்படுவார் என தெரிவித்துள்ள காவல்துறை பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த சென்னை காவல்துறை கூடுதல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா ஒரே இமெயிலில் இருந்துதான் அனைத்து பள்ளிகளுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது என்றும் அந்த இமெயில் குறித்து விசாரித்து வருகிறோம் என்றும் தெரிவித்தார். ஸோ இதில் வந்து பப்ளிக் எந்த விதமான பேனிக் பண்ண வேணாம். டோட்டல் வந்து ஒரு 13 ஸ்கூல்ஸில் இது வரைக்கும் இமெயில் இந்த மாதிரி வந்திருக்கு. அதில் நிறைய ஸ்கூல்ஸ் செக் பண்ணிட்டோம். பிடிடிஎஸ் டீம் வச்சு எந்த விதமான இஷ்யூஸ் இல்லை, அங்கே எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து இது ஒரு ஹோக்ஸ் மேல் இருக்குது மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுறோம். அதனால் வந்து இது கண்டிப்பாக ஒரு பேனிக் பண்ணுற விஷயம் இல்லை. நாங்கள் வந்து யார் இது பண்ணியிருக்காங்க அது கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம், விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். இமெயில்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இமெயில்ஸ் இருக்குது, எங்கள் சர்வர்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ இல்லை we can investigate only. தடுக்கிறதுக்கு என்னன்னா அதை ஆள் கண்டுபிடிச்சி பனிஷ் பண்ணால் அதுதான் ஒரே வழி தான் நமக்கு. ஸோ நாங்கள் வந்து இது இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். அதில் யாரை வந்து அக்யூஸ் கண்டுபிடிச்சா நாங்கள் தகவல் சொல்லுவோம். we will get them we'll legally prosecute them. பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த கும்பலை கூண்டோடு கைது செய்ய வேண்டும் என சென்னை காவல் ஆணையருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தியுள்ளார்.